இப்போ இடைக்கால வேளாண் பட்ஜெட் வந்து இப்போ இன்னைக்கு பட்ஜெட் சட்டப்பேரவையில் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அது இப்போ கறிக்கூலி விவசாயிகள் போராட்டம் வேற இப்போ போய்கிட்டு இருக்கு சார். அதை பத்தின ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் வரல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த போராட்டத்துல வேற அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க எனக்கு நேற்று பட்ஜெட் நடந்துச்சுங்கிறது அந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் சட்டசபையில் உட்காந்துருக்கும் போதே தெரிஞ்சிச்சு. அடுத்தலாம் ரயில்வே பட்ஜெட் வந்தா 2 பெட்டிகளை கடத்தி கொண்டாந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை எந்த வகைன்னு என்னால பார்க்க முடியல. ஏன்னா தொடர்ச்சியா விவசாயிகள் எதற்காக போராடுறாங்கன்னு தெரிஞ்சு அதுல பட்ஜெட்ல ஏதாவது ஒரு வரியாவது எங்களுக்காக பேசியிருக்கணும். இந்த கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் ₹6.50 கூலி எங்களுக்கு பத்தலைன்னு சொல்லி எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ₹20 உயர்த்தி தரணும்னு கேட்கிறாங்க. முத்தூரில் தொடங்கி திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் தொடங்கி இருகூர் வரை, கோவை மாவட்டம் இருகூர் வரை IDPL அந்த எரிவளி குழாயின்னு சொல்றத விவசாய நிலத்துக்குள்ளே பதிச்சு கொண்டு போறாங்க. அதை தடை செய்யணும்னு சொல்லி முதல்வர் வேட்பாளராக நிற்கும் போது MK ஸ்டாலின் அந்த மக்கள் கோரிக்கை வச்சாங்க. அதை உறுதியாக கவனத்தில் எடுப்போம்னு சொன்னாரு. பட்ஜெட்ல ஏதாவது வந்துச்சா? ஏன்னா அது கேரளாவும் கர்நாடகாவும் சாலை ஓரத்திலே கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட மாடல் முதல்வர் மட்டும்தான் விவசாய நிலத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு.